வணக்கம். 12 பாவகங்கள் அப்படின்ற சீரீஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது 4ஆம் பாவகம். உங்கள் லக்னத்தை தொட்டு எண்ணினா வரக்கூடிய 4ஆவது கட்டம் அல்லது 4ஆவது ராசி அல்லது 4ஆவது வீடு, அதுதான் 4ஆம் பாவகம்னு சொல்கிறோம். இந்த 4ஆம் பாவகம் வந்து ஒரு கேந்திரம். 1, 4, 7, 10 இந்த ஸ்தானங்களை கேந்திரம்னு சொல்கிறோம். கேந்திரங்கள் வந்து ரொம்ப வலிமையானவை. கேந்திரங்களில் அமரக்கூடிய கிரகங்களும் ரொம்ப வலுப்பெறக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஒரு பில்டிங்க்கு 4 பில்லர்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி இந்த கேந்திரங்களும் வலிமையாக இருக்கும் பொழுது, அமையப்பெறும் பொழுது அந்த மொத்த ஜாதகமே ஒரு வலுவான ஜாதகமாக மாறிடும். இந்த 4ஆம் இடத்தினுடைய மிக முக்கியமான காரகங்கள்னு பார்க்கும்போது தன் சுகம், தாய், கல்வி, வீடு, வாகனம், இது எல்லாத்தையும் சொல்கிறோம். இல்லை தன் சுகம் சொல்லும் பொழுது ஒரு மனிதன் வந்து சொகுசான வாழ்க்கையை வாழ்வானா, எதுக்கும் கஷ்டப்படாமல் இருப்பானா, அல்லது தான் சுகம்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை அனுபவிப்பானா, இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடியது வந்து இந்த 4ஆம் வீடு. அதே போல் இதை மாதுர் ஸ்தானம்னு சொல்கிறோம். அப்போது வந்து தாயை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம். ஒரு ஜாதகரனுடைய தாயின் நிலைமை என்ன, அவங்க வந்து நல்ல வெல்தியான பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்களா, அல்லது அவங்க கஷ்டப்பட்டு வந்திருக்காங்களா, தாயாருக்கும் இந்த ஜாதகருக்குமான உறவு முறை வந்து நல்ல விதமாக இருக்கா, தாயுடைய அன்பையும் ஆதரவையும் ஆசீர்வாதத்தையும் பெறுற மாதிரி இந்த ஜாதகர் இருக்காரா, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடியதும் இந்த 4ஆம் வீடு. காலபுருஷனுக்கு 4 கூடைய வீடு கடகம். கடகத்தினுடைய அதிபதி சந்திரன். சந்திரன் தான் தாய்க்காரகர் இல்லையா. இதை பற்றி நம்ம வந்து சந்திரன் நவக்கிரகங்கள் வீடியோலேயே பேசியிருப்போம். ஸோ இந்த தாய்க்குரிய ஸ்தானம் சொல்லும்போது தாயை பற்றி, தாயாதி வர்க்கம் பற்றி, அதாவது தாய் மாமன், அவங்களோட பசங்க, இவங்களோட நிலையெல்லாம் கூட எடுத்து சொல்லக்கூடிய ஸ்தானம் இந்த 4ஆவது ஸ்தானம். இந்த 4ஆம் இடம் சுகஸ்தானம்னு சொல்லும் பொழுது இதனுடைய காரகர், இந்த வீட்டுக்கு ரெஸ்பான்சிபிள் கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் தான். அப்போ சுக்கிரன் வந்து யாருன்னா வாகனக்காரகன், சுக்கிரன் வந்து வீடு கொடுக்கக்கூடியவர். இந்த மாதிரி சுக்கிரனுடைய அமைப்புகள் எல்லாம் நமக்கு நல்லா கிடைக்கணும் அப்படின்னா, சுகம் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா வந்து இந்த 4ஆம் இடம் நல்லா இருக்கணும். தீதுபடாமல் நன்னிலை பெற்று வலுத்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ வீடுன்னு சொல்லும்போது ஒருத்தர் வந்து பங்களா ஹவுஸ் வச்சுருப்பாரா, இல்லை சாதாரண வீட்டில் வச்சுருப்பாரா, தன்னோட வாழ்நாளில் ஒரு சொந்த வீடாவது கட்ட முடியுமா, இவங்களுக்கு வந்து ஃப்ளாட் வாங்குவாங்களா, இல்லை வந்து ரெனோவேட்டட் வீடை வாங்குவாங்களா, செகண்ட் ஹேண்ட் வீடு, அல்லது பூர்வீகத்திலிருந்து இருக்கக்கூடிய வீடு வந்து கிடைக்குமா, இந்த மாதிரி வீட்டை பற்றின எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடியது வந்து இந்த 4ஆம் இடம் தான். அதே போல் வாகனம்ன்றது அவர் எந்த மாதிரியான வாகனத்தை வச்சுருப்பார், ஒரு லக்ஸரியான காரை வச்சுருப்பாரா, இல்லை சாதாரண காரை வச்சுருப்பாரா, அல்லது வந்து ஒரு 2 வீலர் தான் இருக்குமா அவர்கிட்ட, அதுவும் நல்லா இயங்கக்கூடிய 2 வீலராக இருக்குமா, ரெண்டலுக்கு விடக்கூடிய வாகனங்களை வச்சுருப்பாரா, இல்லை கனரக வாகனங்களை வச்சுருப்பாரா, இந்த மாதிரி தொழிலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாகனங்கள், இந்த மாதிரி வாகனத்தை பற்றி எல்லாத்தையும் சொல்லக்கூடியதும் இந்த 4ஆம் ஸ்தானமும் அதில் இருக்கக்கூடிய காரக கிரகமாகிய சுக்கிரனும் தான். அதே போல் 4ஆம் இடம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் கல்வி. இந்த 4ஆம் இடம் நன்னிலை பெற்று நல்ல விதமாக இருந்தால் தான் வந்து ஒருத்தர் டிகிரிக்கு ஸ்டெப்பினே பண்ண முடியும். அந்த டிகிரி அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாரா அப்படின்றத வந்து 9ஆம் இடத்தை வச்சு சொல்லுவோம். அப்படின்னா கூட பெரும்பாலும் 4ஆம் இடம் நல்ல விதமாக அமையும் பொழுது 9ஆம் இடமும் நல்ல விதமாகவே அமைஞ்சு அவர் அந்த டிகிரியை கண்டிப்பாக ஒரு டிகிரியாவது சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் வாகனங்கள் இல்லாத வீடே இல்லை. ஒரு செகண்ட் ஹேண்ட்லேயாவது, ஒரு பழுதுபட்டு சரி பண்ணி வச்சுக்கக்கூடிய அளவிலையாவது ஒரு 2 வீலராவது வந்து எல்லாருமே வச்சுருக்காங்க இல்லையா. பட் அந்த காலத்தில் 4ஆம் ஸ்தானன்றது வெறும் கால்நடைகளை மட்டும்தான் குறிச்சது. ஆடு மாடு இதை வச்சுருக்கக்கூடிய பிராப்தத்தை மட்டும் சொல்லிச்சு. பட் இன்றைய அளவுலேயும் விவசாய நிலங்கள்லாம் வச்சு ஆடு மாடு கோழி இந்த மாதிரிலாம் பண்ண வச்சு நான் வந்து செஞ்சால் அது வேலைக்கு ஆகுமா, ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதுக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்தானம் இந்த 4ஆம் ஸ்தானம் தான். அதே போல் நீர்நிலைகள், ஆறு, குளம், கிணறு, ஒரு போர் போட்டாலும் சீக்கிரம் தண்ணி வருமா, இந்த மாதிரியெல்லாம் அமைப்புகளை சொல்லக்கூடியது இந்த 4ஆம் ஸ்தானம் தான். ஸோ ஆன் த ஹோல் ஒரு ஏக்கர் கணக்கில் நிலம்லாம் வச்சுக்கிட்டு ஆடு மாடுகள் வச்சு பண்ணை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு பண்ணையார நிம்மதியாக வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கான பிராப்தத்தை பற்றி சொல்லக்கூடியது இந்த 4ஆம் இடம் தான். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இந்த பரபரப்பான இயந்திர வாழ்க்கைக்குள்ளே இருக்க விரும்பாமல்
நிறைய ஐடி ப்ரொஃபஷன்ஸே கூட நம்ம கேள்விப்படுறோம், அவங்க வந்து அக்ரிகல்ச்சரில் போய்ட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா சம்பாரித்து முடிச்சுட்டு கடைசி காலத்தில் நான் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணிவிட்டு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்கள நிறைய பேர் கேள்விப்படுறோம். ஸோ அதுக்கான அமைப்புகள்லாம் இருக்கா அப்படின்றது சொல்லக்கூடியது இந்த 4ஆம் வீடு. சிந்தாமணியில் ஒரு அழகிய பாடல் இருக்குது. சுக்கிரனோடு புந்தி சொற்புகழாசான் கூடி தக்க கேந்திரத்தில் தங்கிட உதித்த மாந்தர் மக்கள் போற்றும் நற்செயல் வடிவழகு உடையாராகி திக்கலாம் புகழ் பெற்று சிறப்போடு வாழ்வாராமே. அர்த்தம் என்ன அப்படின்னா, சுக்கிரனோடு புந்தி சொற்புகழ் ஆசான் கூடி அப்படின்னா சுக்கிரன், புதன், குரு இவங்க எல்லாரும் சேர்ந்து தக்க கேந்திரத்தில் தங்கிட உதித்த மாந்தர்னா இந்த 4ஆம் இடம் ஒரு கேந்திரம். இந்த மாதிரி கேந்திரத்தில் இருக்கிற மாதிரி பிறந்த மனிதர்கள் மக்கள் போற்றும் செயல் வடிவழகு உடையோராகி திக்கெல்லாம் புகழ் பெற்று சிறப்போடு வாழ்வாராமே அப்படின்றாங்க. அப்படி இருக்கிற மாதிரி பிறந்த ஒருத்தன் அழகு, புகழ், செல்வம், செல்வாக்கு எல்லாம் கிடைக்கப்பெற்று ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 4ஆம் இடத்துல இவங்க 2 பேரும் கூடி, இவங்க 3 பேரும் சுக்கிரன், புதன், குரு இவங்க 3 பேரும் கூடி இருந்தால் மட்டும்ன்றது அர்த்தம் கிடையாது. எங்கேயாவது இருந்து குரு பார்க்கலாம், சுக்கிரன் 4ல் இருக்க, சுக்கிரன் அங்கேயே ஆட்சி உச்சம் 4லேயே அடைந்திருக்கலாம், புதனும் வேற எங்கேயாவது வலுத்திருக்கலாம், அல்லது புதனும் அங்கேயே இருந்து ஏதாவது ஒரு விதத்தில் 4ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கலாம். இந்த மாதிரி இந்த 4ஆம் இடம் சுப வீடாகி சுபத்துவம் அடைந்து சுபர்களினுடைய கோட்டையாக மாறும் பொழுது அவன் வந்து அடிப்படையிலேயே, அதாவது பிறப்பிலிருந்தே வந்து அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் கிடைக்கப்பெற்று வாழ்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்கிறாங்கல்ல, ஒரு பணக்கார வீட்லேயே குழந்தையாக பிறக்கக்கூடிய பிராப்தம் கிடைச்சவனாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. 4ஆம் இடம் நல்ல விதமாக வளர்த்துருக்கும் பொழுது ஜாதகரனுடைய குழந்தைக்கு சீக்கிரமாக திருமணமாக இருக்கும். அதே போல் ஜாதகருடைய தாயாரும் சிறு வயதிலேயே கல்யாணமானவங்களாக இருப்பாங்க. அதே போல் ஜாதகரனுடைய குழந்தை வந்து வெளியூர், வெளிநாடு இந்த மாதிரி போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அது படிப்புக்காக இருக்கலாம், அல்லது வேலைக்காக இருக்கலாம், அல்லது பெண் குழந்தைகள் கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போகிறதா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியது 4ஆம் இடம் தான். அதே போல் 4ஆம் இடம் சொல்லும்பொழுது லெஃப்ட் சைட் தைஸு, லெஃப்ட் சைடு செஸ்ட்டு, மூக்கு இதெல்லாத்தையும் சொல்லக்கூடியது. மூக்குன்னு சொல்லும்போது ஜாதகருக்கு வந்து நல்ல வாசனையான பொருட்கள் பிடிக்கும், வாசனை திரவியங்கள், பர்ஃப்யூம், பூ வாசம் இதெல்லாம் பிடிக்கக்கூடியவராக இருப்பார். அதே போல் நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது மாதிரி ஒரு இடத்த நம்ம ஆய்வு பண்ணுறோம், ஒரு ஸ்தானத்தை ஆய்வு பண்ணும்பொழுது அதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தையும் பார்க்கணும். ஏன்னா அதோட எஃபெக்ட்ஸ், இப்போ 4ஆம் இடம் அப்படின்னா அதுக்கு எதிரில் இருக்கக்கூடிய 10ஆம் இடத்தினுடைய எஃபெக்ட்ஸும் 4ல் ரிஃப்ளெக்ட் ஆகும். 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம், அதை பற்றி நம்ம லேட்டர் வீடியோஸில் பார்க்கலாம். பட் ஒரு ஸ்தானத்தை ஆய்வு பண்ணும்போது அந்த ஸ்தானம் எப்படி இருக்குது, அந்த இடத்துக்கு வேறு ஏதாவது கிரகங்களினுடைய பார்வை இருக்கா, அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய கிரகங்கள் யார் யார், அவங்க எந்த மாதிரியான நன்னிலை பெற்ற அல்லது தீதுபட்டு அமைஞ்சிருக்காங்களா, அந்த இடத்தினுடைய காரக கிரகம் யார். இப்போ 4ஆம் இடம்னா சுக்கிரன் எப்படி இருக்கார், 4ஆம் வீட்டின் அதிபதியினுடைய நிலை என்ன, இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகருடைய தாயை பற்றி சொல்கிறோமா, 4ஆம் இடம் எப்படி இருக்குது, 4ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருக்காரு, அதே போல் தாய்க்கு காரகிரகமாகிய சந்திரன் எப்படி இருக்காரு அப்படி பார்க்கணும். இதே வாகனம் வேணும், நான் வண்டி வாங்கலான்னு இருக்கேன் சார், வாங்கலாமா, ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா, சாத்தியப்படுமான்னு கேட்குறாருன்னா சுக்கிரன் எப்படி இருக்கார், ஏன்னா அவர் தான் வாகனக்காரகன், அவரே தான் இந்த 4ஆம் இடத்தினுடைய காரகரும் கூட. அவர் எப்படி இருக்கார், 4ஆம் அதிபதி எப்படி இருக்காங்க, 4ஆம் இடம் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் மனசில் வச்சு நம்ம அந்த இடத்த ஆய்வு பண்ணணும். மறைமுக தொடர்புகள், கள்ள உறவுகளை சொல்லக்கூடியது இந்த ஸ்தானம் தான். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 4ஆம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் சந்திரன் திக்பலம் அடைவார்கள். 4ஆம் இடம் சம்மந்தப்பட்ட நிறைய தொழில்கள் இருக்குது, அதில் முக்கியமான ஒரு சிலது மட்டும் சொல்கிறேன். இப்போ சந்திரன் சம்மந்தமான எந்த தொழிலை வேணாலும் பண்ணலாம், சுக்கிரன் சம்மந்தமான எந்த தொழிலையும் வேணாலும் பண்ணலாம், கிவன் 4ஆம் இடம் தீதுபடாமல் இருக்குது அப்படின்றப்போ சந்திரனோட விஷயங்கள் என்ன, சுக்கிரனோட விஷயங்கள் என்னன்றதெல்லாம் அந்த நவக்கிரகங்கள் சந்திரன் சுக்கிரன்ற வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் வேணும்னா அதை செக் பண்ணி பாருங்கள். அப்போ சந்திரன் சொல்லும்போது பெரிஷபிள் ஐட்டம்ஸு லைக் பால் பொருட்கள், வெஜிடபிள் ஷாப்பு, ஃப்ரூட் ஷாப்பு, ஹோட்டல்ஸு இந்த மாதிரி எல்லாம் வைக்கலாம்.
சுக்கிரன்னு சொல்லும்போது ஆடம்பர பொருட்கள் விற்கிறது, லைக் இந்த ஹோம் டெக்கர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் விற்கலாம். சந்திரன் சுக்கிரன் ரெண்டுத்துக்குமே சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான தொழில் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸு. ஏன்னா சந்திரன் வந்து ஒரு பயண கிரகம்னு சொல்லியிருக்கேன். சுக்கிரன் வந்து வாகனக்காரகன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ரெண்டும் இணைஞ்சிருக்கக்கூடியது இந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸு, அது ரொம்ப நல்லா வரும். அதே போல் கல்வியை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் இதுதான் அப்படின்றதுனால எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் வைக்கலாம். புதனும் கூட சேர்ந்து வளர்த்துருக்கும் பொழுது கல்வி நிறுவனங்களை வச்சு அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அதே போல் விவசாயம், கால்நடை வளர்ப்பு, இந்த மாதிரியான தொழில்களும் இந்த 4ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டது தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். Please subscribe to my channel Astrology, the Science of Light. Thank you so much for watching. நன்றி, வணக்கம்.